Learn, practice, succeed with maths. நெக்ஸ்ட்டு யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ் பிஜிடிஆர் மேக்ஸ் தான் பார்த்துருக்குறோம். ஏற்கனவே 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். 11th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சைன் என் பை 1 to infinity இஸ் கன்வர்ஜஸ் டு என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். சைன் என் பைனா இந்த எண்ணுக்கு பதிலாக 1 2 3 அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதுதான் 1 to infinity கொடுத்துருக்காங்க. இப்போ சைன் 1 அப்ளை பண்ணிங்கன்னா சைன் பைன்னு வரும். சைன் பையோட வேல்யூனா 0 தான். சரிங்களா? அடுத்தது சைன் எண்ணுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணிங்கன்னா சைன் 2 பைன்னு வரும். சைன் 2 பையோட வேல்யூ என்னது? அதுவும் 0 தான். சைன் 3 பை அதுவும் 0 தான். சரிங்களா? அப்போ டோட்டலாக எல்லாமே 0 தான். சைன் 4 5 5 எல்லாமே 0 தான். அப்போ நம்மளுக்கு சீக்வன்ஸ் எப்படி கிடைக்கும்? 0 0 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது எது கன்வர்ஜென்ட் ஆகுது? 0க்கு கன்வர்ஜென்ட் ஆகுது. ஓகேங்களா? சரி, அப்போ ஆப்ஷன் என்ன? ஏ ஆப்ஷன். சரிங்களா? சரி, 12வது கொஸ்டின் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் 2x - 1 ரெண்டும் கொடுத்துருவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸுக்கு 0லேருந்து 1 வரைக்குமா, 2x - 1க்கு 1லேருந்து 2 வரைக்கும். அப்படின்னா இஸ் கண்டினியூவஸ் ஆர் டிஸ்கண்டினியூஸ்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போது ஒரு லைன் போட்டுருங்க. இந்த லைனில் 0லேருந்து 2 வரைக்கும் கொடுத்துருவாங்க. நடுவில் எங்கே மீட் ஆகுது? 1. சரிங்களா? இப்போ இந்த 1 வச்சு தான் அவங்க கணக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. சரிங்களா? 1 வச்சு சம் சொல்கிறாங்க. 1 மைனஸில் என்ன, 1 ப்ளஸில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 1 மைனஸ்னால் லெஃப்ட்டு, 1 ப்ளஸ்னால் ரைட்டு. சரிங்களா? 1 மைனஸில் கண்டுபிடிக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ். 1 மைனஸ்னால் எக்ஸ் எடுக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல எக்ஸு, இந்த இடத்துல 2x - 1 ஞாபகம் வச்சுங்க. அப்போது எக்ஸ் எடுக்கணும். எக்ஸ் போல் 1 அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் என்ன? 1. சரிங்களா? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் எடுக்கலாம். 1 ப்ளஸ்னால் என்னது? 2x - 1. அதில் எக்ஸ் போல் 1 அப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 × 1 - 1ன்னு வரும். அப்போ 2 - 1 ஆன்சர் வந்து 1. இதுவும் 1 தான், இதுவும் 1 தான். ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த பாயிண்டில் அப்ளை பண்ணோம்? 1 - 1 + தான் அப்ளை பண்ணோம். அப்போ 1ல் இது கண்டினியூஸ். சரிங்களா? இப்போ ஏ ஆன்சர் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த ஆன்சர். சரிங்களா? ரெண்டுமே 1 1ன்னு வரலைன்னா அது கண்டினியூஸ் கிடையாது. சரிங்களா? ரெண்டுமே சேமாக வரலைன்னா அது கண்டினியூஸு கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? பி ஆன்சர் வருமா? டிஸ்கண்டினியூஸ் வராது. கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் 2ன்னு கொடுத்துருவாங்க. தப்பு. கண்டினியூஸ் 1ல் தான் கண்டினியூஸ். சரிங்களா? கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருவாங்க. அதுவும் தவறு. சரிங்களா? இப்போ ரெண்டுமே மீட் ஆகிற பாயிண்ட் 1ங்களா? இப்போ 1ல் தான் கண்டுபிடிக்கணும். 0லையோ 2லையோ கண்டுபிடிக்கக்கூடாது. ஸ்டெப் 13வது கணக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ 0, 2 இஸ் த இன்டர்வல் தென் மீன் வேல்யூ பிட்வீன் 0 and 2 இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 0லேருந்து 2 வரைக்கும் உள்ள மீன் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/√3 வருமா? வராது. ஏன்னா ப்ளஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. நம்ம வேல்யூ 0லேருந்து 2 வரைக்கும் பாசிட்டிவ் தான். சரிங்களா? 2,√3 வருமா? வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ செக் பண்ணிக்கலாம். -2/√3 வருமா? வராது. ஏன்னா மைனஸ்னு வந்திருக்கு. மைனஸ்னால் இது பாசிட்டிவ் தானே. 0லேருந்து 2 வரைக்கும் பாசிட்டிவ் வேல்யூ தான். இப்போ ஏவும் நெகட்டிவ் வருது, சியும் நெகட்டிவ் வருது, நன் வருது. சரிங்களா? இப்போ 2/√3 தான் ஆன்சர். ஓகேங்களா? 0லேருந்து 2க்குள்ளே என்ன வரும்? 2/√3னா தெரியும், 1. வரும். 732 வர மாதிரி வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 0லேருந்து 2க்குள்ளே தான் இருக்கும். இது ஒரு வேல்யூ தான் 0லேருந்து 2க்குள்ளே வருது. -2/√3 0வோட வெளியே போயிடுது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/√3யும் +2/√3 வருது. ஆனால் -2/√3 வரல. அதனால் ஏவும் கிடையாது. சரிங்களா? பி ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 14th கொஸ்டின். எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எஃப் ஆஃப் எக்ஸ் கூட tan x 0 <= x <= π தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. சரிங்களா? tan xக்கு எது ரைட்டுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். இட் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் x = π/2. கரெக்ட். சரிங்களா? x = π/2ல கண்டினியூஸ் கிடையாது. ஏன் கண்டினியூஸ் கிடையாது? tan x பதிலாக π/2ன்னு சொல்கிறாங்க. tan π/2 வேல்யூ என்னது? இன்ஃபினிட்டிவ். அப்போ அந்த இடத்துல கண்டினியூஸ் கிடையாது. அப்போ இதுதான் ரைட். சரிங்களா? இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x = π/2ன்னு சொல்கிறாங்க. தப்பு. கண்டினியூஸ் செக் பண்ணிட்டு தான் நான் டிஃபரன்ஷியபிள் போகணும். சரிங்களா? நாட் டிஃபரன்ஷியபிள்ன்றதுக்கு அந்த இடத்துல கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணாமல் நாட் டிஃபரன்ஷியபிளுக்கு போகக்கூடாது. ஞாபகம் வச்சுக்க. பர்ஃபெக்ட் ஆன்சர் நாட் கண்டினியூஸ் தான். c = 3/4. கண்டினியூஸாக இருந்தால் தான் ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக இருந்தால் தான் டிஃபரன்ஷியபிளுக்கே போகணும். கண்டினியூஸ் இல்லைன்னா டிஃபரன்ஷியபிளுக்கு போகக்கூடாது. அதனால் இந்த ஆன்சர் வராது. வேல்யூவும் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குள்ளே கண்டினியூஸாக இருந்தால் தான் இந்த 0லேருந்து πக்குள்ளே இருக்கிற இன்டர்வலில் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ பியும் சியும் செக் பண்ணக்கூடாது. டி நன்னு அதையும் விட்டுருங்க. சரிங்களா? ஃபஸ்ட் ஆன்சர் தான் ரைட்டு. 15th பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் = மாடுலஸ் x இஸ் என்னன்னு கேட்குறாங்க. எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் x = 0ன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. எஃப் வந்து கண்டினியூஸ் ஆகும். இந்த 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக x = 0ன்னு அப்ளை பண்ணால் மாடுலஸ் 0ன்னு வரும். மாடுலஸ் 0ட வேல்யூ 0 தான். சரி, கண்டினியூஸ் வரும். சரிங்களா? அப்போ நாட் கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. தப்பு. எஃப் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x = 0. ரைட்டு. x = 0ல இது நாட் டிஃபரன்ஷியபிள் தான். சரிங்களா? எப்படி சார்?
மாடுலஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் நாட் டிஃபரன்ஷியபிள். மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னில் நாட் டிஃபரன்ஷியபிள். டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்களா? சரி. சப்போஸ் மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் 2 இருந்துச்சுன்னா 2ல் நாட் டிஃபரன்ஷியபிள். சரிங்களா? இந்த 2 பார்த்தீங்கன்னா 2ல் நாட் டிஃபரன்ஷியபிள். அதை வச்சு தான் மாடுலஸ் எக்ஸ்னா எதுவுமே இல்லை, ஜீரோன்னு நினச்சிக்கணும். நம்ம ஜீரோவில் இது நாட் டிஃபரன்ஷியபிள். ஓகேங்களா? பி ஆன்சர் தான் ரைட். எஃப்எஸ் கண்டினியூஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் கொடுக்குறாங்க, அதுவும் கிடையாது. பி ஆன்சர் தான் ரைட். 16வது கொஸ்டின். Limit x tends to 0. Thanks for watching. Don't forget to subscribe, like and share. Learn maths with SRT Vijay Maths.